போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் மூளை, இதயம், கபாலம் உள்ளிட்ட உள்ளுறுப்புகளில் இரத்த கசிவு. பல்வேறு இடங்களில் 40க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்ததாகவும் உடற்கூறாய்வு முடிவில் அதிர்ச்சி தகவல். அஜித்குமார் உடலின் பல்வேறு பகுதிகளில் கீறல், சிராய்ப்பு காயம், இரத்தக்கட்டுக்கான அடையாளம் இருந்ததாக உடற்கூறாய்வு முடிவில் தகவல். காது பகுதியில் இரத்தம் உலர்ந்து இரத்தக்கரை காணப்பட்டதாகவும் வெளியான தகவலால் அதிர்ச்சி. திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் மரணமடைந்த விவகாரம். அஜித்குமாரின் தாய், சகோதரர், சித்தி ஆகியோரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை. ஒரே நாளில் 13.5 மணி நேரம் விசாரித்த நீதிபதி. விசாரணைக்கு பிறகு என் மகனை வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் என நினைத்தேன். நீதிபதி விசாரணைக்கு ஆஜரான அஜித்தின் தாய் மாலதி குமுறல். அஜித்தை போலீசார் தாக்கியதை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. சக்தீஸ்வரனுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க உத்தரவு. திருப்புவனத்தில் உயிரிழந்த அஜித்குமாரை விசாரணையின் போது போலீசார் கஞ்சா புகைக்க வைத்ததாக உறவினர் பகீர் தகவல். மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்க வைத்ததாகவும் குற்றச்சாட்டு. உயிரிழந்த திருப்புவனம் இளைஞர் மீது நகை திருட்டு புகார் கொடுத்த நிகிதா மீது அடுக்கடுக்காக 6 மோசடி வழக்குகள் பதிவு. அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரிடம் மோசடியில் ஈடுபட்டது அம்பலம். போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா பொள்ளாச்சி பகுதியில் இருந்ததாக வெளியான வீடியோ. டீ கடையில் 2 மணி நேரம் அமர்ந்திருந்த நிலையில் கோவை நோக்கி சென்றதாக தகவல். திருப்புவனம் இளைஞர் மரணம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது மாநில மனித உரிமைகள் ஆணையம். சம்பவம் குறித்து விரிவாக விசாரணை நடத்தி 6 வாரங்களில் அறிக்கை அளிக்க புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு உத்தரவு. ஈரோடு குமலன்குட்டை அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஆதித்யா உயிரிழந்த சம்பவம். தங்களது வகுப்பு மாணவிகளிடம் பேசியதால் தாக்கி கொலை செய்த சக மாணவர்கள் 2 பேர் கைது. ஓசூர் அருகே 13 வயது சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கொல்லப்பட்ட சிறுவனின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 13 வயது சிறுவன் கொலை வழக்கில் 2 பேர் கைது. பெண்ணுடன் தனிமையில் இருந்ததை பார்த்துவிட்டதால் காரில் கடத்திச் சென்று படுகொலை செய்ததாக இளைஞர் பகீர் அம்பலம். கானா நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடிக்கு பாரம்பரிய நடனத்துடன் உற்சாக வரவேற்பு. கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நிலையில் மனிதநேயமே இந்தியாவின் முதன்மையான தத்துவம் என பெருமிதம். வலிமையான அடித்தளம் கொண்ட இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும். கானா நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேச்சு. வரும் 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. மழைக்கால கூட்டத்தொடர் 21ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் நடவடிக்கை. ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் முகாம்கள். சிதம்பரத்தில் முகாமை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி 3வது நாளாக நடைபெற்று வரும் யாகசாலை பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். குடமுழுக்கு விழாவிற்கு தயாராகி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். மூலவர் கோபுர விமானத்தில் தங்க முலாம் பூசிய கலசங்களை பொருத்தி வழிபாடு.
திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சென்னையில் இருந்து சிறப்பு ரயில்கள் 6ஆம் தேதி எழும்பூரில் இருந்து நெல்லை வழியாக செங்கோட்டை வரையும், மறுமார்க்கத்தில் 7ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு 600 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு. நாளை முதல் 8ஆம் தேதி வரை திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. சென்னை பரங்கிமலையில் உள்ள புனித தோமையார் திருத்தலம் உலக புகழ்பெற்ற பெசிலிக்கா திருத்தலமாக அறிவிப்பு. அங்கீகார ஆணையை வழங்கினார் வாட்டிக்கனுக்கான இந்திய தூதர். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை வரை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9,105 ரூபாய்க்கும் சவரன் 72,840 ரூபாய்க்கும் விற்பனை. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 500% வரி விதிக்க அமெரிக்கா முடிவு. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்தவாறே இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மாணவர்களுடன் கலந்துரையாடல். சாப்பிடுதல், உறங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பகிர்ந்து கொண்டார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 587 ரன்களுக்கு ஆல் அவுட். கேப்டன் சுப்மன் கில் 269 ரன்கள் குவித்து ஆட்டமிழப்பு. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் 2வது குவாலிஃபயர் போட்டியில் இன்று சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதல். வெல்லும் அணியே இறுதிப் போட்டிக்கு செல்லும் என்பதால் எகிரும் எதிர்பார்ப்பு. சர்வதேச ராபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் தொடரில் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கால்சனை வீழ்த்திய உலக சாம்பியன் குகேஷ் நார்வே செஸ் தொடருக்கு பிறகு மீண்டும் தோற்கடித்து அசத்தல். போர்ச்சுகலைச் சேர்ந்த பிரபல கால்பந்து வீரர் டியாகோ ஜோட்டா ஸ்பெயினில் நடந்த கார் விபத்தில் உயிரிழப்பு. திருமணமான 10 நாட்களில் சகோதரருடன் பலியான சோகம். அதிவேகமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் வாகனம் ஓட்டி மரணிப்பவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது காப்பீட்டு நிறுவனங்களின் வேலை அல்ல. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யா. திருமணத்தில் சீர்வரிசையாக நகைகள் மற்றும் கார் கொடுக்கப்படும் புகைப்படங்கள், வீடியோ வெளியீடு. வரதட்சணை கொடுமை என ஆடியோ வெளியிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட ரித்தன்யாவின் நிச்சயதார்த்த மேக்கப் வீடியோ வெளியீடு. சிரித்த முகத்துடன் பேசிய வீடியோ காட்சி வைரல். Perfect, 100 out of 100. So, பயங்கர satisfied. என்னோட engagement function பயங்கர satisfied, happy-யோட சூப்பரா நடந்துச்சு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கு. குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்க கூடாது என திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு. ஆவடி ஆயுதப்படையில் பணியாற்றி வந்த கடலூரைச் சேர்ந்த 26 வயது பெண் காவலர் விஷமருந்தி தற்கொலை. தனது மரணத்திற்கு சக காவலர்தான் காரணம் என கணவருக்கு கடிதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டின் கதவை உடைத்து 200 சவரன் நகை திருட்டு. வீட்டில் இருந்த முதிய தம்பதியை அறையில் அடைத்து வைத்து கொள்ளையர்கள் கைவரிசை. திண்டுக்கல் மாவட்டம் ராஜக்காப்பட்டி அருகே பாஜக பிரமுகர் வெட்டி படுகொலை. 2 சகோதரர்களுக்கு இடையிலான சொத்து தகராறில் ஒரு தரப்புக்கு சாதகமாக செயல்பட்டதால் வெறிச்செயல். நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா?
பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒன்றில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமான கேள்வி. போதைப்பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் மறுப்பு. சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அதிரடி. சென்னை குன்றத்தூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்த கல்லூரி மாணவன் திடீரென மயங்கியதால் பரபரப்பு. கல்லூரியில் இருந்து நீக்கியதால் எலிமருந்தை சாப்பிட்டு வந்ததாக கூறியதால் அதிர்ச்சி. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. கூலி படத்தில் தாஹா என்ற கேரக்டரில் மிரட்ட வரும் பாலிவுட் நடிகர் அமீர் கான். படக்குழு வெளியிட்ட அறிவிப்பால் ரசிகர்கள் உற்சாகம். ரன்பீர் கபூர், யாஷ் மற்றும் சாய் பல்லவி நடித்து வரும் ராமாயணம் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியீடு. சென்னையில் நீட் தேர்வின் போது மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மறுதேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனு. மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடாக சென்று பரப்புரை செய்யும் திட்டம் தொடக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் பரப்புரையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எம்எல்ஏ அருளை நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை என ராமதாஸ் திட்டவட்டம். இணைச் செயலாளர் பொறுப்பில் அருள் தொடர்வார் என்றும் அறிவிப்பு. விஜய் தலைமையில் இன்று தாவேக செயற்குழு கூட்டம் பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. நேஷனல் ஹெரால்டு வழக்கு பண மோசடிக்கான சிறந்த உதாரணம். டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை காரசார வாதம். ஈரோடு மாவட்டம் அளமேடு பகுதியில் வேகமாக வந்த கார் டிரான்ஸ்பார்மர் மீது மோதி விபத்து. மின் வயர்கள் அறுந்து விழுந்ததால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருளில் மூழ்கின. சென்னையில் நகை வியாபாரியை கடத்திச் சென்று 31 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த வழக்கு. 6 பேர் கொண்ட கும்பலை மானாமதுரையில் வைத்து கைது செய்த போலீசார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே வீட்டில் தனியாக இருந்த 65 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை. 26 வயதான பெயிண்டரை கைது செய்த போலீசார். வீடு கட்டுமான பணியின் போது 3வது மாடியில் இருந்து தவறி விழுந்து கொத்தனார் பலியான சோகம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அதிர்ச்சி சம்பவம். அரியலூர் மாவட்டம் RS மாத்தூரில் பிறந்த சில மணி நேரத்திலேயே குப்பையில் வீசப்பட்ட குழந்தை. குழந்தையின் சடலத்தை தெருநாய் கவ்விச் சென்றதால் அதிர்ச்சி. திண்டிவனம் அடுத்த இருதயபுரத்தில் கோலமாவு மூட்டை சரிந்து விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழப்பு. தந்தை கோலமாவு விற்பனை செய்து வரும் நிலையில் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மூட்டைகளால் விபரீதம். நெல்லை மேலப்பாளையத்தில் ரம்புட்டான் பழத்தின் விதை தொண்டையில் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் சிறுவனுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இளைஞரின் தலையில் கல்லை போட்டு கொல்ல முயற்சி. கொலை வழக்கில் பழிக்கு பழியாக 7 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல்.